जय सद्गुरुनाथ महाराज की जय। भोलो राधे कृष्ण माई की जय। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपते कमलनाप सुरेश विष्णु वैकुण्ठकृष्ण मधुसूदना श्रीश्रीनिवासा ब्रह्मण्य केशवा जनार्दना सक्र-बाणे विश्वरूपा विपो मम देगी करावलम्बं। सद्गुरुनाथ महाराज की जय। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங் கருணையினால் பாபாவினுடைய லீலைகள் அடங்கிய இந்த சப்தாக பாராயணத்தை 3வது நாள் இன்னைக்கு குருகீதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான நூல் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும். அஷ்டவக்ர கீதைன்னு ஒன்று இருக்குது, அது அவ்வளோவா யாருக்கும் தெரியாது, அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிடாது. அதை போல் குரு கீதைன்னு ஒரு கீதை இருக்குது. அந்த குரு கீதையில் சாட்சாத்து கைலாசபதியான பரமேஸ்வரனும் ஜெகத்மாதாவான பார்வதி தேவியும் உரையாடுறாங்க. எதை பற்றிப்பா அப்படின்னா, குருங்கிறவர் யார், குருநாதருடைய தத்துவம் என்ன, குருங்கிறோடைய மேன்மை என்ன, குருநாதருடைய லீலா வினோதங்கள் என்ன, மேம்பட்ட உயர்ந்த கல்யாண குணங்கள் என்னங்கிறதெல்லாம் யார் உபதேசிக்கிறா அப்படின்னா பரமேஸ்வரனே உபதேசிக்கிறார். வாஸ்தவத்தில் குருர் பிரம்மான்றோம், பிரம்மதேவன் தான் குருவாக இருக்கார். மகாவிஷ்ணுவையும் குருன்றோம், ஈஸ்வரனையும் குருன்றோம். இந்த திருமூர்த்தி சேர்ந்த சொரூபமே பரபிரம்மம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த விதத்தில் இந்த மனுஷ பிறவி எடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு மோட்ச மார்க்கம்தான் உத்தமமான கதி அப்படின்றத ஒரு பக்தன் தெரிந்து கொண்டான் அப்படின்னு வைங்களேன். அவனுக்கு யார் வழிகாட்டுறது அப்படின்னா அவ்வளவு ரொம்ப ஈஸியாக வழிகாட்டிட முடியாது. அதுக்கு அவனுடைய மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும். என்னென்னா, எனக்கு யார் உபதேசிக்க போகிறா, எனக்கு யார் பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிறதுக்கான அந்த கிருபையை கொடுக்க போகிறா அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். அப்போ எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகும் இல்லையா. அப்படி எனக்கு ஆத்மீக ரீதியாக எனக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய, பக்தி ஞான வைராக்கியத்தை போதிக்கக்கூடிய ஒரு குரு வேணுங்கிற நினைப்பே கோடி ஜென்ம புண்ணியமா. சாட்சாத்து பரமேஸ்வரனே ஆசைப்பட்டு ஓடி வந்துடுவாராம். என்னவா ஓடி வருவாராம், அப்படியே ஜடாதாரியா கையில் திரிசூலத்தை எடுத்து டமரு எடுத்துகிட்டு வரமாட்டார். சாதாரணமான நம்மளை மாதிரி ஒரு சுரூபத்தில் வருவாராம் பரமேஸ்வரன். ஏன் அப்படி வரார்? ஒரிஜினலான ரூபத்தோடு வர வேண்டியதானே அப்படின்னா, கரண்ட்டு ஒன்று ஹை பவர் வோல்டேஜில் போயின்னு இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொரு வீட்டுக்குமே ஹை வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரிஜினலான கரண்ட்டை நேரடியாக கொடுத்தா என்ன ஆகும்? ஏதாவது விபரீதம் ஆகிடும் இல்லையா. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தந்தி மரத்தை போட்டு நிறைய கேபிளை கொடுத்து ஒயரை கொடுத்து அப்புறம் அந்த வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா கரெக்டானங்கிறதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் தானே கரெக்டாக டியூப்லைட்டுக்கு இவ்வளோ கரண்ட்டு, ஃப்ரிட்ஜுக்கு இவ்வளோ கரண்ட்டு, அதே மாதிரி ஃபேனுக்கு இவ்வளோ கரண்ட்டுன்றதை கொடுக்கறத போல் நேரடியாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனோ குரு வடிவில் வந்தால் தாங்க மாட்டோம். குரு வடிவில் வந்தால் தாங்குவோம். நேரடியான சொரூபத்தோடு வந்தால் இதாவது 1000 வால்ட்டு 2500 வால்ட்டு நம்ம கேள்விப்படுறோம். அது 1000 கோடி சூரிய பிரகாசம் சேர்ந்தது தான் பரதேவனான
பரமேஸ்வரனுடைய சொரூபம். அதனால் அது அப்படியே நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. அதை பார்க்குறதுக்கோ இல்லை அதனுடைய பிரபாவத்தை இந்த இரு கண்களால் பார்க்குறதுக்கோ நம்மளால் முடியாது. ஆகையினால் இந்த அருணகிரிநாதருக்கு அவர் திருவண்ணாமலையில் மலையிலே அந்த கோபுரத்திலேருந்து குதிக்கிறார். கடைசியில் முருகப்பெருமான் காத்தருள் செய்ததா நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நூல்கள்லையோ அல்லது படங்கள்லையோ பார்த்துருக்கோம். அப்போ முருகப்பெருமான் சாட்சாத்காரமாக காப்பாற்றலை, ஒரு குரு வடிவத்தில் வந்தார். குரு வடிவத்தில் வந்திருக்கார். அதனால் பகவானை அடையிறதுக்கான மார்க்கம் என்ன அப்படின்னா குரு தான். பகவான் அடையிறதுக்கான மார்க்கத்தை வேற யாராலையும் காட்ட முடியுமானா முடியாது. அப்போ யார் காட்டுவார்னா பரமேஸ்வரன் தான் காட்டணும், நாராயணன் தான் காட்டணும், பிரம்மதேவர் தான் காட்டணும். ஆகையினால திருமூர்த்தி ரூபனாகிய தத்தாத்ரேய சுவாமி எளிமையான வடிவத்தில் வந்துட்டார். எளிமையான வடிவம்னா சந்த ஞானேஸ்வர மாவளிய சகா பாண்டுரங்கா சகா ஞானேஸ்வரான்பாங்க. என்னுடைய நண்பன்பா, என்னுடைய தோஸ்து என் ஞானேஸ்வர மாவளி அப்படின்பாங்களாம். அதை போல் நமக்கு ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு நண்பனாக, ஒரு நமக்கு நலன் விரும்பியாக, நமக்கு எல்லாமாகவும் இருந்து கொண்டு ஒரே ரூபம். நான் அம்மானா அம்மா கேரக்டரில் தான் நடிச்சாகணும், அப்பானா அப்பா கேரக்டரில் தான் நடிச்சாகணும், தம்பினா தம்பி கேரக்டரில் தான் நடிச்சாகணும். ஆனால் எல்லா கேரக்டரும் ஒரே ஆள் நடித்தா எப்படி இருக்கும்? அதுதான் குரு ஸ்வரூபம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தத்வார்த்தமான ஒரு அழகே வடிவான அமிர்தமே சுரூபமான பரபிரம்மத்தினுடைய ஒரு ரூபமான சுரூபமே குரு வடிவம். அதாவது குருநாதர் தான் தெய்வமே குரு வடிவில் நமக்கு அனுகிரகம் பண்ணுறது. இன்றைக்கி எண்ணற்ற மகான்கள் இருக்காங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இல்லையா, எல்லா ஞானி என்னுடைய பிரதிரூபமேன்றார். எல்லா ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தில் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஞானிகளும் என்னுடைய பிரதிரூபமே அப்படின்றார். எல்லா ஞானிகளுமே கண்ணனே, எல்லா ஞானிகளும் கண்ணன் தான், எல்லா ஆச்சாரியார்களும் கண்ணன் தான், எல்லா மாமுனிவர்களும் கண்ணன் தான், எல்லா மகரிஷிகளும் கண்ணன் தான். கண்ணன் ஒருவனே, கண்ணன் ஒருவனே, கண்ணன் ஒருவனே. கண்ணனே ஈஸ்வரனாக இருக்கார், கண்ணனே பிரம்மனாக இருக்கார். திருமூர்த்தி நாதத்தில் பேத பாவம் கிடையவே கிடையாது. அந்த விதத்தில் நம்ம எல்லாருக்கும் கருணை காட்டுவதற்காக சாட்சாத் பரபிரம்மே குரு வடிவில் வந்திருக்கு நமக்காக. எப்போ வந்தது? 1854 1918 போயிடுச்சின்னு சொல்கிறதா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பாபாவே சொல்கிறார் ஒரு லீலை. என்ன லீலை அப்படின்னா, ஒரு திருடன் ஷீடிலேருந்து எங்கேயோ நகையை திருடிட்டான், போலீஸில் மாட்டிக்கிட்டான். தூளியான்னு சொல்லக்கூடிய ஷிரடியிலேருந்து தள்ளி இருக்குது, தூளியான்னு சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் சிக்கனான். யாரா கொடுத்தா நகை, எங்கன்னு தான் திருடனன்னு கேட்டதுக்கு ஷிரடியில் இருக்கிற சாய்பாபா தான் அந்த நகையை என்கிட்ட கொடுத்துட்டாருன்ற மாதிரி பொய் சொல்லிடுவான். ஆனால் அதை நம்பிடும் அந்த கோர்ட்டு. பாபாவுக்கு சம்மன் எழுதுகிறாங்க, நீங்கள் கோர்ட்டில் இத்தனை தேதியில் ஆஜராகணும் அப்படின்னு. அவர் சாதாரணமான ஆளாக அவங்க அனுப்பின சம்மன் எல்லாம் கிழித்து துணியில் போட்டார் நம்ம பாபா. கடைசியில் பாபாவுடைய பக்தர்கள் சில பேருடைய அனுகூலத்தினால கோர்ட்டே ஷிரடிக்கு வரா மாதிரி பண்ணார். பாபா கோர்ட்டே ஷிரடிக்கு வரும்படி பண்ணார். பாபாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எல்லாரும் சாய்பாபான்னு கூப்பிட்றாங்கன்னார். உங்களுடைய அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன கேட்டால் எல்லாம் சாயின்னார். உங்களுடைய மதம் என்ன, இனம் என்னன்னு கேட்டால் என்னுடைய மதமும் இனமும் கபீர் மதம் அப்படின்னார். கபீர்தாசர் அவரை பற்றி நிறைய சொல்லலாம். கடைசியில் என்ன உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார் பாருங்கள் பாபா, பல லட்ச ஆண்டுகள் என்னுடைய வயசுன்னார். பல லட்ச ஆண்டுகள் என்னுடைய வயசுன்னு இருக்கார். அப்போ பாபாவை இந்த 1854 1918 குறிப்பிட்ட ஒரு 60 வருஷத்துக்குள்ள அடக்க முடியுமா அவர் அப்படின்னா அடக்க முடியாத. அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு பல லட்சம் ஆண்டுகள்ப்பா வயசு அப்படின்றாரு. அவர் எந்த யுகத்தில் சேர்க்கறது, அவர் எந்த காலத்தில் சேர்க்க முடியும்? சுவாமியை நம்ம குருநாதனை நமக்கு கருணை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில், அந்த ஒரு ரூபமே அந்தந்த வேறு வேறு இடங்களில், வேறு வேறு மாநிலங்களில், வேறு வேறு தேசத்தில், வேறு வேறு ரூபத்தில், வேறு வேறு நாமத்தில் இருக்குது அந்த ஒரே வடிவம். அதுதான் குரு. குரு அப்படின்றது நான் வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறேன்,
நான் வந்து ரமணரை ஃபாலோ பண்ணுறேன், நான் சாயை ஃபாலோ பண்ணுறேன், நான் ராகவேந்திரரை ஃபாலோ பண்ணுறேன், நான் மகாபிரிவாலா ஃபாலோ பண்ணுறேன், இப்படிலாம் நிறையா இருக்கு. ஆனால் உண்மை என்னென்னா எல்லாம் ஒன்றுங்கிற அந்த பாவமும் சத்தியமும் என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாருக்கும் குரு பக்தின்றதே மலரும். பேத பாவத்தோட சாயை நான் கும்பிட்றேன், எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு இவரை பிடிக்காது அப்படின்றதெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது? சரிங்களா? பரதெய்வமாகிய பரமேஸ்வரனே குரு வடிவில் வந்து நிற்கிறார், தத்துவத்தை போதிக்கிறதுக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை விளக்கிறதுக்காக. குருவே தெய்வமே குரு வடிவில் வந்து நமக்கு நம்மளை மாதிரி ஒரு ஸ்தானத்தில் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து நம்ம கூட பழகி நம்மளை அறியாமலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய காம குரோத லோப மோகம் அதை ஆச்சரியத்தை துவம்சம் பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரம் நான் எனதுன்ற எல்லா விஷயத்தையும் நொறுக்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்மளை அறியாமலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை சுவாமி கொடுக்கல. அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அவர் தரிசனம் பண்ண வைக்கிறார். அந்த ஞான வடிவம் எதுன்னா அதுவே தான் இதுவே தான் அது. அது ரொம்ப டெப்தான விஷயத்துக்கு வருவோம். பரதெய்வமே குரு வடிவில் வந்திருக்கு. எல்லா தெய்வமுமே குரு வடிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், குரு சரித்திரத்தில் மாதவன் ஒரு பக்தர், நரசிம்ம சரஸ்வதி தான் அவருடைய குரு. ஒரு நேரத்தில் இந்த மாதவனுடைய குடும்பம் ஸ்ரீசைலம் போது அங்கே இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கத்தில் மல்லிகார்ஜுனர்னு சொல்லக்கூடிய சுவாமியை பார்க்க தரிசிக்க அவங்க போகிறாங்க, சிவபெருமானை பார்க்க. டே மாதவா வாடா போகலான்னா, என்ன வரல, நான் அந்த கல்லை பார்த்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு தான் குருவே அதே ஈஸ்வரனே இந்த தெய்வமே என் முன்னாடி இந்த சொரூபத்தில் இருக்கே, என்னுடைய குரு சொரூபத்தில், நான் எதுக்கு அந்த கல்லெல்லாம் நான் தரிசிக்கணுன்ற மாதிரி இலக்காரம் அந்த மாதவனுக்கு. எல்லாரையும் அமுச்சு விட்டார். கடைசியில் குருக்கிட்ட வந்தார், நரசிம்ம சுவாமிகள்கிட்ட. நிருசிங்க சரஸ்வதி சாய்ராம் நிருசிங்க சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட வந்தார். அப்படி வரும் பொழுது இவர் எதுவும் சொல்லலை. ஏண்டா உன் குடும்பமே ஸ்ரீசைலம் போது நீ போலையா அப்படின்னு கேட்டார். அந்த கல்லை கும்பிட்டு நான் என்ன சாமி பண்ண போகிறேன் குருதேவா, நீங்கள் தான் எனக்கு இருக்கும்போது, நீங்கள் எனக்கு போதும், வேறு எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி கல்லை கும்பிட்டுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னாராம் மாதவன். இவனுக்கு ஒரு பாடம் எடுக்கணுன்றதுக்காக குரு கருணை பண்ணார். என்ன கருணைன்னா, நீ ஸ்ரீசைலம் போய் ஆகணும், நான் அவனை கூட்டு போகிறேன்னாராம். சுவாமி ஸ்ரீசைலம் எங்கேயோ இருக்குது, என்னை கூட்டு போகிறேன்றீங்களே, எதில் கூட்டு போவீங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்ணை மூடுறான்னாராம், என் கையை பிடிச்சிக்கணுன்னாராம். ஒரே செகண்டில் ஸ்ரீசைலம் போயிட்டாங்க. 1000 கிலோமீட்டர்னு வைங்களேன், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை ஒரே செகண்டில் ஸ்ரீசைலம் போயிட்டாங்க. நீ என்ன பண்ணுற, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், இந்த மரத்தடியிலே உட்காந்துருக்கேன், நீ போய் உள்ளக்குள்ள கல்லுன்னு இல்லையா, அதை போய் நீ தரிசனம் பண்ணிட்டு வான்னாராம். சரி குரு சொன்னார், கேட்போன்ட்டு போனால் இவர் போகிறாரு. அப்போ தான் அந்த குடும்பம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு சுவாமியை பார்க்க வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா பையன், என்னடா ஏதோ வரமாட்டேன் அப்படி இப்படின்னா என்ன திடீர்னு வந்துட்டியே அப்படின்னு சொன்னாராம். ஏதோ வந்துட்டேன் அப்படின்னாராம். சரி உள்ளக்குள்ள கருவறைக்குள்ளே போகக்கூடிய தருணம், தூரத்துலேருந்து அந்த கல்லுன்னார் இல்லையா சிவலிங்கத்தை பார்த்து, அப்போ கல் இல்லையா அந்த இடத்துல, சாட்சாத்து நிருசிங்க சரஸ்வதியினுடைய ரூபமே உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுதான். அதாவது சிவலிங்க வடிவத்தில் தன் குருவான நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளையே அந்த மாதவன் சொல்லக்கூடிய பக்தர் தரிசனம் பண்றார். நடுநடுங்கி போயிட்டார். நடுநடுங்கி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி ஓடி வந்து, சுவாமி நீங்கள் தான் அங்கே இருக்கீங்களா? ஆமாண்டா நான் தாண்டா அங்கே இருக்கேன்னாராம். அங்கே தானே இல்லை, நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், எந்த குருவை வழிபட்டாலும், எந்த இஷ்ட தெய்வதையை வழிபட்டாலும், எந்த தேவதையை வழிபட்டாலும், இந்த பிரபஞ்சத்தையே நீ வழிபட்டாலும் அனைத்துமா இருக்கக்கூடிய ஒரே ரூபம் என்னுடையதுன்னாராம் சுவாமி. அதுபோல் நிறைய லீலைகள் உண்டு. அதுபோல் பாபாவாகிய சச்சிதானந்த சத்குரு தானே எல்லா தெய்வங்கள் ரூபத்திலையும் இருக்குங்கிறத பல பக்தர்களுக்கு நிரூபணம் பண்ணியிருக்கார். ஷிரடியில் துவாரகா மாயில் இருந்து கொண்டே அது சம்பந்தமான ஒரு லீலைகள். பகவத் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவர் வந்து அவங்க அப்பா அவங்க குடும்பமே வந்து பாண்டுரங்க பக்தர்கள். வார்க்கரி யாத்திரை இப்போதோ ஆஷாட மாதம் தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் வார்க்கரி யாத்திரை 20 நாள் தொடர்ந்து நடந்து போவாங்க. எங்கிருந்து? ஆலந்தியிலேருந்து பண்டரிபுரத்துக்கு அப்படியே பாட்டு பாடிக்கொண்டு ராமகிருஷ்ண ஹரி சொல்லிக்கொண்டு ஞானோபா துக்காராம் சொல்லக்கூடிய மாவலியுடைய நாமத்தையும் துக்காராம் மகாராஜுடைய நாமத்தையும் சொல்லிக்கொண்டே ஆடி பாடி மகிழ்ந்து போவாங்க. அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர் இந்த பகவந்த் ராவ்.
அவங்க அம்மா அப்பா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது அந்த யாத்திரையை எல்லாரும் ஒழுங்காக பண்ணாங்க. விட்டலனுக்கு டெய்லி பூஜை பண்ணாங்க, டெய்லி நைவேத்தியம் பண்ணாங்க, அப்படி பார்த்துக்கிட்டாங்க விட்டலனை. ஆனால் அந்த குடும்பமே சதஞ்சி போனதுனாலையும் அவங்க அப்பா இறந்ததுனாலையும் அந்த பூஜையையும் இந்த பகவத்ரா விட்டுட்டார். வார்க்கரி யாத்திரையும் போகிறதில்ல, அப்படியே மந்தமாக போயிட்டார். அவரை ஷிரடிக்கு ஈர்த்தெழுத்தார் பாபா. எங்கேயோ இருக்கிற மனுஷனுக்கு ஏன் பாபா கவலைப்படுறார் அப்படின்னா, பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி நமக்காக வந்த சுவாமி. எங்கேயோ யாரை கிட்ட போகிறான்லாம் மகான்கள் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்னைக்கும் இந்த தேசத்தை உத்தரிக்கிறதுக்காகவும் தேசத்தில் வாழக்கூடிய சர்வ ஜீவராசிகளை அரவணைக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்காங்களே தவிர, நம்மளை மாதிரி ஆளுங்களாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடந்துப்போம். எனக்கு பிடிச்சவன் இவன், பிடிக்காதவன் அவன்ற மாதிரி பிரித்து பேதபாவம் பார்ப்போம். நம்ம மகான்கள் அப்படி கிடையாது. பகவத்ராவை ஷிரடிக்கு ஈர்த்தெழுத்து, பகவத்ராவை ஏன் நான் ஷிரடி கூப்பிட்டேன் தெரியுமான்னு பக்கத்தில் இருக்கிற ஆசாமிகிட்ட சொல்கிறார். பாபா, இவன் என்னையும் விட்டலனையும் பட்டினி போட்டுட்டான்னாராம். என்னையும் விட்டலனையும் பட்டினி போட்டுட்டான். நான் என்ன அர்த்தம்? என்ன பட்டினி போட்டான்? என்னுடைய விட்டலனையும் பட்டினி போட்டான்னா நானும் விட்டலனும் ஒன்றுங்கிற ஒரு பாவம் தானே. அதனால் இவனை ஷிரடிக்கு பிடிச்சிழுத்தேன். அவங்க அப்பா என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரர்னு வேற பாபா சொல்கிறார். அவர் பாண்டரங்கனை சகோதரனாக பாவிக்கக்கூடிய பக்தர். அதனால் பாபா என்ன சொல்கிற பாருங்க, இவருடைய அப்பா என்னுடைய சகோதரர், என்னை எப்பொழுதும் சேவிச்சுருப்பார், நைவேத்தியம் பண்ணுவார், வார்க்கரி யாத்திரை ஒவ்வொரு வருஷமும் கூட வருவார், போவார், ஆடுவார், மகிழ்வார். ஆனால் அது அத்தனையும் இந்த பகவத்ரா விட்டுட்டான். அதனால் இவனுக்கு ஷிரடியை பிடிச்சி இழுத்தேன். இனிமேல் கண்டிப்பாக நீ விட்டலனுடைய பூஜையையும் வார்க்கரி யாத்திரையும் பண்ணணுன்றது தான் என்னுடைய விருப்பங்கிறத அவங்ககிட்ட சொல்லி அதை நிறைவேற்றி வைப்பேங்கிறதுக்காக பகவத்ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தரை ஷிரடிக்கு ஈர்த்தெழுத்தார் பாபா. அதுக்கப்புறம் அந்த பகவத்ராவ் குரு கிருப்பையினால் எதெல்லாம் விட்டாரோ, முன்னோர்கள் செய்த வழிபாட்டை விட்டாரோ அத்தனை வழிபாட்டையும் எடுத்து செய்து திரும்பவும் குரு கிருப்பைக்கும் திருக்கிருப்பைக்கும் பாத்திரமானார்ன்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுபோல் பாபா ரகுவீர் புரந்தரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் 1913 ரகுவீர் புரந்தரே அவங்க அம்மா ஷிரடிக்கு வந்திருக்காங்க. பாபாவை தரிசனம் பண்ணிட்டாங்க. ரகுவீர் புரந்தரையுடைய அம்மா, டே புரந்தரே, எனக்கு பன்றிபுரம் போகணும்டா, என்னை நீ தரிசிக்கிறதுக்கு என்னை கூட்டு போறியா? எனக்கு பாண்டரங்கனை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்னாராம். அப்படின்னு அந்த அம்மா அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, புரந்தரே கிட்ட. புரந்தரே துவாரகாமைக்கு வரும்பொழுது, என்ன உங்கள் அம்மா இதை பன்றிபுரம் போகணுன்றாங்களாமே, பண்டரிபுரம் போகணுங்கிறாங்களாமே. திரும்பி திரும்பி பாபா சொல்கிறார், உங்கள் அம்மா பன்றிபுரம் தானே போகணுன்றாங்க அப்படின்ற மாதிரி பாபா சொல்லியிருக்கார். கடைசியில் மத்தியான ஆரத்தி காலத்தில் இந்த புரந்தரேவும் அவங்க அம்மாவும் துவாரகாமைக்குள்ளே வராங்க பாருங்க. அந்த அம்மாவுடைய கண் பார்வையில் சாட்சாத்து பண்டரிநாதனா பாபா தரிசனம் கொடுத்துருக்கார். சாட்சாத்காரமாக பாபா தரிசனம் கொடுத்த உடனே வெளத்து போய் ஆடி போயிட்டாங்க அவங்க அம்மா. அப்புறம் என்னாச்சான், ஆரத்திலாம் முடிஞ்சது. புரந்தரே திருப்பி அவங்க அம்மா முன்னாடியே கூப்பிட்டு, என்ன உங்கள் அம்மா பண்டரிபுரம் போகணுன்னாங்களாமே, போகிறாங்களாமா, எப்போ போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி பாபா ஒரு இலக்காரமாக கிண்டலும் கேலியுமாக பேசினாராம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னோட இஷ்ட தெய்வமே எனக்கு இங்கே தரிசனம் கொடுத்துட்டு, அதனால் எனக்கு இந்த ஷிரடியே பண்டரிபுரம், இனிமேல் நான் அந்த ஷிரடியை விட்டு எங்கேயும் போகிறதா இல்லை, எனக்கு இந்த ஷிரடி தான் பண்டரிபுரம், நீங்கள் தான் பாபா எங்களுக்கு விட்டல்ன்ற அந்த பாவத்தோடு இருந்து கொண்டு பகவத் பிரசாதத்தையும் குரு பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு அவங்க வீட்டுக்கு சென்றதா ஒரு லீலை உண்டு. இதே போல் தாஸ்குண மகராஜ் பாருங்க, தாஸ்குண மகராஜ் அவருக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாமே பாண்டரங்கன் தான், பாபா கிடையாது. அவர் வேணால் நிறையா லீலைகள் எழுதியிருக்கலாம், புக் எழுதியிருக்கலாம், ஸ்ரீமாஜே பண்டர்புரம் எழுதியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கார் பாபாவோட கிருப்பையினால். ஆனால் பாபாவை ஒரு காலம் தெய்வமாக பார்க்காத ஒரு பக்தர்னா அது தாஸ்குண மகராஜ் தான், கரெக்டாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவருடைய லீலையை அவருடைய சரித்திரத்தை எடுத்து படித்தா பாபாவை சுத்தமாகவே அவர் நம்பலைங்க. பாபா அவருக்கு எவ்வளவோ கிருபை பண்ணியிருக்கார், கங்கையையும் யமுனையையும் வெளியில் வர வச்சிருக்கார். ஆனால் அப்பையும் கூட பாபாவை அவர் நம்பவே இல்லை. கடவுள்ன்ற அந்த ஸ்டேஜுக்கு பாபாவை பார்க்கவே இல்லை. அவர் பார்த்ததெல்லாம் பாண்டரங்க வேறு யாரும் இல்லை. குரு தான் தெய்வ, பாண்டரங்கன் தான் குரு வடிவில் வந்திருக்காருன்றதை உணராத ஒரு பக்தனாக இருந்திருக்கார். பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் வேறொரு குரு மூலமாக உணர்ந்திருக்கார், ஓன்னு அழுதுருக்கார். அவர் ஒரு முறை ஷிரடிக்கு வந்தார். பாபாவை பார்த்து, பாபா நான் பண்டரிபுரம் போகணும், எனக்கு அனுமதி கொடுங்க பாபான்னு இருக்கார். டே பண்டரிபுரம் போய் நீ என்ன பண்ண போகிற, நான் தாண்டா பாண்டரங்கன்னாராம் பாபா. நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும், போங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நேராக
சாத்தைவாடாக்கு போயிட்டார். அங்கே நானா சாஹேப் சாந்தோர்கர் இருக்கார். அப்போ நானா சாஹேப் சாந்தோர்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் பாபாவை பற்றி. என்ன கம்ப்ளைண்ட்டா, இந்த பாபாவுக்கு எல்லாம் தெரியுது, நான் பாண்டரங்க பக்தன்னு தெரியுது, ஏன் என்னை பாபா பன்றிபுரம் போக விட மாட்டேங்கிறார், எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, பாபா ஏன் என்னை மாதிரி ப்ரெஷர் பண்ணுறார், டார்ச்சர் பண்ணுறார், என்னை பன்றிபுரமே போகக்கூடாதுன்றார்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லின்னு இருக்கார். அப்புறம் பாபா ஆளை விட்டு கூப்பிட்டு இந்த தாஸ்கனை கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுனார். தாஸ்கன் மகாராஜா பாபா கூப்பிட்டார். சொன்னார், பன்றிபுரம் தாண்டா போனோம், நீ போ பன்றிபுரம் போ அப்படின்ட்டார். பாபா அப்பாடா இது போதுமே தெய்வமேன்னு சொல்லிட்டு நேராக பன்றிபுரம் போயிட்டார். நல்ல தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு திரும்பி ஷிரடி வந்தா பாபா என்ன தெரியுமா சொன்னார், பாபா கிட்ட பாபா எனக்கு எப்போ ஆத்ம சாட்சாத்காரம் நீங்கள் கொடுப்பீங்க பாபா அப்படின்னு ஒரு பாவத்தோடு கேட்டிருக்கார். திரும்பவும் பாபா என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், டே நீ என்னை முழுசாக அப்படி பார்க்குறியே, இது தாண்டா ஆத்ம சாட்சாத்காரம், நான் தாண்டா உன் விட்டல், நான் தான் உன் பாண்டரங்கன்னு திரும்ப பாபா சொல்ல, பாபாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்காருன்ற மாதிரி திரும்பவும் உணராமலேயே அவர் போயிடுவார். கடைசி வரைக்கும் உணராத ஒரு பக்தர் கடைசியில் தான் உணர்ந்தார். எப்போ பாபா சமாதிலாம் ஆகி இன்னொரு மகான் கிட்ட போய் எனக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வேணும், எனக்கு கடவுளை தரிசிக்கணும்ட்டு போயிட்டு பாபா உயிரோடு இருக்கும் பொழுதே கோட்டை விட்டுட்டார். இன்னொரு மகான்கிட்ட போயிட்டு கேட்கும்போது அந்த மகான் கோபப்பட்டு, நீ உன்னை ஒரு பிராமணன்னு நீ அகங்காரம் கொண்டு இருக்க, உன்னை பெரிய கீர்த்தனக்காரன் நீ சொல்லிக்கிறியே, உனக்காக பாபா கங்கையையும் யமுனையையும் கொண்டு வந்தாரே தன்னுடைய திருவடியிலேருந்து, இப்போ நீ என்ன பண்ணன்னு கேட்டார் தாஸ்கன் மகாராஜை பார்த்து. அப்போ தாஸ்கன் மகாராஜ் சொல்கிறாரு, ஆமாம் நான் எடுத்து சாப்பிட்டேன், அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கிட்டா, நான் எடுத்து சாப்பிடலை. என்ன காரணம்னா பாபா ஒரு முஸ்லீம்ன்ற ஒரு பாவம் அவருடைய அகங்காரம் தடுத்துருக்கார் தான். அதை அந்த குரு சொல்லும் பொழுது சாட்சாத் அந்த கடவுளை தான்ப்பா அந்த உன்னுடைய குரு, நீ இப்படி கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லி அன்போடு பலவிதமான விஷயங்களை சொல்லி தாஸ்கன் மகாராஜுக்கு அனுகிரகம் பண்ணாரா அந்த மகான். அதுக்கப்புறம்தான் பாபாவை இப்படி கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாராம். அதுபோல் தாஸ்கன் மகாராஜ் மாதிரி நம்ம பாபாவை சாதாரணமான ஒரு ஆளாவோ இல்லை ஒரு குருவாவோ இல்லை எதுவோ நினச்சோ கோட்டை விட்டுடாதீங்க. ஷியாமா போன்ற பக்தர்களும் இப்படி கோட்டை விட்டாங்க. தாஸ்கன் மகாராஜ் கோட்டை விட்டார், ஷியாமா கோட்டை விட்டார். இதை போல் இன்னும் நிறைய பக்தர்கள் பாபாவை புரிஞ்சிக்காமல் பாபாவை தெரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டுருக்காங்க. அவங்கள மாதிரி நம்ம யார் இருந்துடக்கூடாதுங்கிறத எனக்கு ரோல் மாடலே அவங்க தான். பாபா தாஸ்கன் மகாராஜ் மாதிரி நான் உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது பாபா, அவர் உங்களை கோட்டை விட்டுட்டார், அது உங்கள் லீலை, ஆனால் நான் என்றைக்கும் உங்களை கோட்டை விட மாட்டேன் பாபான்னு அடியன் எப்பொழுதும் பாபா பார்த்தா சொல்லுவேன். ஷியாமா சொல்வார் இல்லையா, நான் தான் உங்களை தெய்வமாக்கணுன்ற மாதிரி சொல்வார். 3 உலகத்தையுமே ஷியாமாவுக்கு பாபா உட்கார்ந்த இடத்துலேருந்து தரிசனம் பண்ணி வைப்பார். இதுதான் கைலாயம், இதுதான் வைகுண்டம், இதுதான் பிரம்மலோகம்னு யாருக்கு கிடைக்குங்க? ஷியாமா அவர்களுக்கு பாபா பிரத்யக்ஷமாக இந்த 3 உலகத்தையுமே காட்டினார். 3 உலகத்தையுமே காட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞான ஒளியை கொடுத்து அனுகிரகம் பண்ண பாபாவை கடைசி வரைக்கும் உணரலை. ஆனால் பாபாவுடைய செல்ல குழந்தையாக இருந்தார். பாபாவையே மிரட்டுவார். பாபா தலையில் தேங்காய் உடைச்சி ஷிரடியை விட்டு துரத்தவும் பார்ப்பார். யார்? நம்ம ஷியாமா. அவரும் கடைசி காலத்தில் தான் இப்படி கோட்டை விட்டுட்டேனேன்னு அவர் வருத்தப்பட்டார். ஆகையினால் அந்த மாதிரிலாம் நிறையா உண்டு. அடுத்து குருநாதர் தான் பாண்டரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீலையை அனுபவித்தோம். அடுத்து குருநாதர் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தின்றதை இப்போ நம்ம அதை உணர்றதுக்கான ஒரு லீலை. ஒரு பெரிய ராம பக்தர், ஒரு டாக்டர் ஷிரடிக்கு வரார் அவருடைய நண்பரோட. வரும் பொழுதே அவருக்கு இஷ்டம் இல்லை, ஒரு முஸ்லீம் பக்கீரி பைத்தியங்குழி பக்கீரி ஊரில் எவனோ சொல்லிட்டு பாபா கொலைப்பு விட்டான். பாபாவோட விஷயங்களை கெடுக்கணும்னு நினச்சி அவங்க எல்லாருமே இந்த டாக்டர்கிட்ட, அவர் ஒரு பித்துக்குழிங்க, அவர் ஒரு கேன பக்கீருங்க, அந்த ஆள் ஒரு மாயம் தந்திரம் பண்ணுறாளுங்க அந்த மாதிரி கலைப்பு விட்டாங்க. இவருக்கு அதாவது பீதி அடைஞ்சிட்டார். அந்த ஆளை நான் எதுக்கு பார்க்க, நீ வேணால் போய் பார்த்துட்டு போ, நீ வேணாலும் போய் அந்த ஆளோட காலில் விழுவு, அந்த முஸ்லீம் பக்கீருடைய காலில் விழுவு, நீ தட்சணை கூட என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் தூரத்தில் தான் நிற்பேன்னாராம். கொஞ்சம் தூரம் தள்ளி துவரகாமை கிட்ட போனார் பாருங்க. யார் நேரடியாக போய் காலை விழமாட்டேன்னு சொன்னாரோ, யார் தட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ, அவரும் இவரை விட தாண்டி முன்னாடி போய் பிரபு ஸ்ரீராமா 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 ஸ்ரீராமான்னு சொல்லி பாபாவுடைய திருவடியை பிடிச்சிட்டு விடவே இல்லையாம். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம தான் இவரை கூட்டு வந்தோம், ராமரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன், எந்த குருவையும் வணங்க மாட்டேன்னாரு. பாபாவை பார்த்து பாபா ஒரு என்ன சொல்கிறது வணங்கத்தக்கவரே அல்லன்றதை சொன்னார். பாபாவுக்கு தட்சணை கொடுக்க மாட்டேனாரு, பாபா கால விழ மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஓடி போய் உளறாரேன்னு பார்த்தா
அப்புறம் அவருடைய மனதில் இந்த பாவத்தை சொன்னாரா அந்த டாக்டரு, இங்கே இருக்கக்கூடிய சாயி ஒரு முஸ்லீம் அல்ல, கேன பக்கிரி இல்லை, ஒரு பிக்ஷகாரன் கிடையாது, யோக சம்பன் அவதார ரூபம். இந்த பாபாவுடைய ரூபம் எனக்குள்ள என்னுடைய ஷியாமலனான அந்த ராமனை நான் தரிசனம் பண்ணேன், அந்த அந்த ஜானகி ராமனை நான் தரிசனம் பண்ணேன், சீதா ராமனை நான் தரிசனம் பண்ணேன், கோதண்ட ராமனை நான் தரிசனம் பண்ணேன். சாட்சாத் சம்பன்ன யோக சம்பன்ன அவதார ரூபமாக பாபா நம்ம முன்னாடி இருக்கார், எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அந்த மாதிரி பாபா சாட்சாத்து, அதாவதுங்க பாபாவுடைய இந்த மத்தியான ஆரத்தியில் ஜெயமணி ஜெய்சா பவ தயா தைசானுபவ தாவி சிதயாகனா ஐசி துஜி கி மாவ ஹாரதி சாயி பாபா. அதாவது பாபாவை நீங்கள் என்னவா பார்க்குறீங்களோ அது அதுவாக மாறும். பாபாவை நீங்கள் கிழவனா பார்த்தா கிழவனா இருப்பார், குமரனா பார்த்தா குமரனா இருப்பார், அவர் ஒரு ராமனா பார்த்தா ராமனா இருப்பார், ஆஞ்சநேயராக பார்த்தா ஆஞ்சநேயராக இருப்பார். பார்க்கறது தான் அந்த ரூபம். ஆனால் அது இல்லை. நிவேதமே பரபிரம்மத்தை அது இது இல்லை, அது இது இல்லை, அது இது இல்லை, அது இது இல்லைன்னு சொல்லி முடியல. அதால் பிரம்மத்துடைய உண்மையான ரூபத்தை அந்த வேதமே கண்டுபிடிக்க முடியல. நம்மலாம் எங்கங்க பாபான்னு சொல்லக்கூடிய சொரூபத்தை பாருங்க, அழகே வடிவான சொரூபம் தான், கிளை சொரூபம் தான், முண்டாஸ் கட்டியிருக்கார், ஈத்து போன வஸ்திரத்தை போட்டிருக்கார். ஆனால் மகராஜின்னு கூப்பிடுறோமே, அவர்கிட்ட என்ன இல்லை, அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிக்ஷைக்கு செல்வது எந்திடத்தில்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டு வரும் இல்லையா. எல்லா செல்வமும், ஞான செல்வமும், உலகாயுத செல்வமும், ஆத்ம ஞான செல்வமும், பிரம்மஞான செல்வமும், வித்தைகள் அனைத்தும், சித்திகள் அனைத்தும், அஷ்டமகா சித்திகள் சர்வமும் குருநாதருடைய திருவடியில் இருக்கிறச்ச வேற எங்கே போகிறது? நம்ம அங்கே தானே போய் ஆகணும். அந்த மாதிரி பாபாவுடைய ஆத்மார்த்தமான ரூபம் அவ்வளவு சௌபல்யமானது, அவ்வளவு கருணை கொண்டதுங்கிறத இந்த லீலைகள் மூலமாக நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். டாக்டருக்கு எப்படி பாபா ஸ்ரீ ராமனா தரிசனம் கொடுத்தாரோ அதே போல் சென்னையில் சேர்ந்த 4 பேர் காசி யாத்திரை போகிறாங்க. அவங்க கபீர்தாசருடைய வழியை பின்பற்றக்கூடியவங்க, மதராசி பக்தர்கள், சென்னை வாசிகள். காசி போகிற வழியிலேயே ஷிரடியை பற்றி கேள்விப்படுறாங்க. பாபா நிறையா பணங்காசு கொடுக்குறாராம், நிறையா வரவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்காராம். காலிலேருந்து தட்சணை 1000 கொட்டும், சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பவும் பிக்ஷைக்காரனாக ஒன்றுமே இல்லாத மனுஷனாக மாறுவார் நம்ம பாபா. அந்த மாதிரி தயாமூர்த்தி நம்ம பாபா. இந்த புகழை கேள்விப்பட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த 4 பேரும் ஷிரடிக்கு வராங்க. இந்த 4 பேரில் ஒரு பெண், அந்த பெண் மாத்திரம் பாபாவை பக்தி பூர்வமாக நேசிக்கிறா. மீதி 3 பேரும் பாபாவை பணமாக பார்க்குறாங்க. பாபா என்ன தருவார்ன்றதை பார்க்குறாங்க. பாபா முன்னாடி வந்தாங்க, 4 பேரும் நிறைய கீர்த்தனைகள் பாடினாங்க. அதே சமயத்தில் அந்த பெண்ணானவள் பாபாவை பார்த்த சனத்தில் ராமனுடைய தரிசனம் கிடச்சிது அந்த பெண்மணிக்கு ராம தரிசனம் கிடச்சி அது ஒரு விதமான பாவத்தில் போயிட்டாலாம். அந்த பெண்ணு தன் கட்டிய கணவன்கிட்ட சொல்லும் பொழுது அதெல்லாம் அவன் மனபிராந்திரி அப்படின்ற மாதிரி அந்த கணவன் சொல்லிக்க. அப்புறம் அந்த கணவனுடைய கனவுல போய் பாபா இன்னும் பல விதமான லீலைகளை செய்து சமர்த்த ராமதாசரையே தரிசனம் பண்ண வச்சார் கனவுலையே. எப்படிங்க பாபாவுடைய கீர்த்தியை நம்மளால் உணர முடியும், பாபாவுடைய மகத்துவத்தை உணர முடியும்? குருவே சாட்சாத் பரபிரம்மம், பரபிரம்மம். நம்ம வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற பாபா இருக்காரே, சாட்சாத்து பரபிரம்மே நம்ம வீட்டை உள்ள உட்காந்துருக்குன்னா நம்ம எப்படிப்பட்ட பாவபக்தியோட வீட்டில் இருக்கணும், எப்படிப்பட்ட பாவபக்தியோட ஷிரடிக்கு போகணும், எப்படிப்பட்ட பாவபக்தியோட பாபாவுடைய திருமேனியை தொடும் பொழுது பிரம்மனுடைய திருமேனியை நம்ம தொடுறோம், ருத்ரனுடைய திருமேனியை தொடுறோம், மகாவிஷ்ணுடைய திருமேனியை நம்ம தொடுறோம், பாண்டரனுடைய செல்ல குழந்தையினுடைய திருமேனியை தொடுறோம், பால கணபதியினுடைய திருமேனியை தொடுறோம். ஒரு திருமேனியை தொட்டால் சகல தேவதைகளுடைய திருமேனியை தொட்டதுக்கு சமம். ஒரு திருமேனிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணால், குருன்ற திருமேனிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணால் இந்த சகலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சமமாகும். சாய்நாதருடைய திருமேனிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூஜை பண்ணிங்கன்னா அது சகல தேவதா மூர்த்திக்கு பண்ண பூஜையாகவே போயிடும். அதனால் ஏகமூர்த்தி சகல தேவதா, எவ்வளோ அற்புதமான விஷயம். அடுத்ததா சாய்நாதரே ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமியா தரிசனம் கொடுத்த ஒரு லீலை.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் எங்கேயோ தூரத்தில் இருக்கார். ஷிரடிக்கும் கோவாக்கும் எவ்வளோ தூரங்கிறத நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அப்படி கோவாவில் ஒரு பக்தர், ரொம்ப ஏழ்மையான மனுஷன், தத்தாத்திரேயர் சுவாமி கிட்ட போய் தத்தாத்திரேயிட்ட பிரார்த்தனை பண்ணார். இந்த மாதிரி எனக்கு வேலையே எதுவும் கிடைக்கல சுவாமி, திகம்பரா நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். அந்த அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிது. எனக்கு வேலை கிடைச்சிட்டா உனக்கு மாத சம்பளம் என்ன கிடைக்குதோ அவனுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறன்ற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டார், பிரார்த்தனை வச்சுட்டார். நம்ம தான் மனுஷங்களாச்சே, வேலை கிடைச்சிட்டா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் பணக்காரனா ஆனால் நிறையா பணம் வர ஆரம்பிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், அலட்சியமாக அகங்காரம் கொண்டவனாக போயிடுறோம் இல்லையா? அதனால் அதே இயல்பு தத்தாத்திரேய சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண அந்த நபருக்கும் வந்துட்டு அகங்காரம், எல்லாத்தையும் மறந்துட்டார். தத்தாத்திரேய சுவாமிக்கு தட்சணை 15 ரூபா சமர்ப்பிக்கின்றதையும் மறந்துட்டார். பிற்காலத்தில் 700 ரூபாய் அவருக்கு சம்பளம் கிடைச்சிதான். அப்படின்னா தத்தாத்திரேய சுவாமி எவ்வளோ கிருபை பண்ணியிருக்கார் அந்த பக்தருக்கு. அடியோடு மறந்துட்டார் பிரார்த்தனையை. அவரை பாபா ஷிரடிக்கு ஈர்த்தெழுத்து, அவரையும் இன்னொருத்தரையும், அந்த லீலை வேண்டாம் இந்த லீலையை வச்சுப்போம், அப்படி அவரை ஈர்த்தெழுத்து பாபாவை பார்க்க வந்த சனத்தில், ஏன் 15 ரூபா எப்போ நீ தரப்போகிற, ஏன் 15 ரூபா எடு, எனக்கு தட்சணை நீ 15 ரூபா கொடுனாராம் பாபா. அப்போ யோசிச்சாராம், என்னென்னா நம்ம எப்போவோ தத்தாத்திரேயர் சுவாமி முன்னாடி நின்று கொண்டு 15 ரூபா, என்னுடைய மாத சம்பளம் 15 ரூபா அவர் கிடச்சிருக்கு, அந்த 15 ரூபாயை இந்த சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதா வேண்டிக்கின்றோமே, பாபா அந்த 15 ரூபாயை கேட்டு வாங்கிக்கிட்டார் போல அன்ற மாதிரி ஒரு பாவத்தில் 15 ரூபாயை கொடுத்து தன்னுடைய கடனை கழிச்சாராம் அந்த பக்தர். கடனை வாங்கி அந்த கடனை கழித்து அவருக்கு விமோசனம் கொடுத்தாராம் சாயி. இப்போ தத்தாத்திரேயர் தான் சாயி அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? அதே போல் 1911 பலவன் கோஜோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கையில் 1911 ஷிரடி சேத்திரத்தில் நடந்த ஒரு அற்புதமான லீலை. இந்த லீலையை அவருடைய பையன் சொல்கிறார். என்ன லீலையா, ஒரு முறை தத்தாத்திரேய சுவாமியினுடைய ஜெயந்தி ஒரு நேர காலத்தில் என்னாச்சு அப்படின்னா, பாபாவுக்கு பிரசவ வலி வந்த மாதிரி ஒரு பாவனை, எனக்கு பிரசவ வலிக்குது, யாரும் இங்கே இருக்காதிங்க, எல்லாரும் போங்க, துவாரகாமை விட்டு போங்கன்னு பாபா பலமாக சத்தம் போட்டிருக்கார். எல்லாரும் வெளில போயிட்டாங்க. அப்போ பாபா என்னால் பிரசவ வலியை தாங்க முடியல, எனக்கு வயிற்று வலி தாங்க முடியலன்றதை போல் பாபா ஒரு ஆக்ரோஷமான ஒரு வலியோட வேதனையோட, ஒரு பெண்ணானவள் பிரசவ வலியில் எப்படி துடிப்பாலோ அதை போல் ஒரு பிரசவ வலியை அனுபவிக்கிறத போல ஒரு பாவனையை பாபா ஏற்படுத்தினார். அந்த நேரமும் தத்தாத்திரேயர் பிறந்த நேரமும் ஒன்றுங்கிறத அப்போ பக்தர்கள் உணர்ந்தாங்க. அப்போ தான் இந்த பலவன் கோஜோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் பாபாவுடைய எப்பொழுதும் அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய யதாஸ்தானத்துக்கு போய் பார்த்தாங்க. பாபா இல்லையா, 3 தலைகள் கொண்ட ஒரு குழந்தை படுத்து கிடந்ததான். தத்தாத்திரேய சுவாமி பால தத்தாத்திரேயராக தரிசனம் கொடுத்துருக்கார் சாயி அந்த பலவன் சொல்லக்கூடிய பக்தருக்கு. சாட்சாத் சாயிநாதர் தத்தாத்திரேயரே. முன்னாடி பாபா விட்டலனையும் தன்னையும் சம்மந்தப்படுத்தினார் 1, ராமனா தரிசனம் கொடுத்தார் 2, இப்போ தத்தாத்திரேய சுவாமியை தரிசனம் கொடுத்துருக்கார் 3. பாருங்கள் பாபா எவ்வளவு கருணாமூர்த்தி, தன்னுடைய உண்மையான சொரூபம் என்னங்கிறத தேடி வந்த பக்தர்களுக்கு தன் ரூபத்தையும் தன் ரூப லாவண்யத்தையும் காட்டக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி இல்லையா நம்ம பாபா. அடுத்ததா மாருதி ஆஞ்சநேய சுவாமியா பாபா ஒரு பக்தனுக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். ஆஞ்சநேய சுவாமியா தரிசனம் கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, மாருதியினுடைய ஒரு காட்சி. நானா சாஹேப் நிமோன்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவருடைய ஒரு பிள்ளையாண்டான். நானா சாஹேப் நிமோன்கர் ஏதோ ஒரு நீதிமன்ற விஷயமா அகமது நகர் வந்திருக்கார். இதை சாக்கா பயன்படுத்தி கொண்டு அவருடைய பிள்ளையாண்டான் ஷிரடிக்கு பாபாவுக்கு ஒரு 4 நாள் சேவை பண்ணார். அப்படி 4 நாள் தன்னை மறந்து குரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஷியாமா அங்கே பக்கத்தில் நிற்கிறார். மாதவர தேஷ்முக் பாண்டே அவர் பக்கத்தில் நிற்கிறார். இந்த நிமோன்கருடைய பையன் பாபா கிட்ட நிற்கிறார். திடீர்னு பாபா ஆஞ்சநேய சுவாமியாவே விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்கார் இந்த பையனுக்கு. இந்த தரிசனத்தை பெற்ற அவர் ஷியாமாவை கூப்பிட்டு, ஷியாமா அங்கே பாருங்கள், பாபா நமக்கு எல்லாருக்கும் மாருதியாக தரிசனம் கொடுக்குறார், கும்பிட்டுக்குங்க, ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத போல
பாபாவுடைய அந்த ஸ்வரூப லாவண்யத்தை ராம தரிசனம், அதாவது கிருஷ்ண தரிசனம், அதாவது எல்லா விதமான தரிசனங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அவதார ரூபன்றதை உணர்ந்து கொண்டு அந்த நிமோன்கருடைய பையன் சாட்சாத்து மாருதி தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அப்போலேருந்து பாபாவை அவர் ஆஞ்சநேய சுவாமியாகவே கண்டுகளித்தார். அது மாதிரி ஒரு அற்புதமான லீலை தத்தாத்திரேய சுவாமியினுடைய ஒரு லீலையில் இன்னொன்று சொல்கிறேன். 1918 விநாயக் தாஜிபாவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், பாபா அப்போ சமாதி ஆயிட்டார். அவருக்கு தனக்கு ஒரு குரு வேணும், எனக்கு ஒரு குரு வேணுன்ற எண்ணம் அவருக்குள்ளே நிறைய வந்துட்டு மனசில் அமைதி இல்லை. அதனால் குரு வேணும். குருவுடைய அனுகிரகத்தை பெறணும்னா அந்த காலத்தில் குரு சரித்திர பாராயணம் பண்ணுவாங்க, குரு கீத பாராயணம் பண்ணுவாங்க. அப்படி பாராயணம் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள மனசாந்தி கிடச்சிரும். அப்போ அவருக்கு இன்னும் குரு வேணும், இன்னும் குரு வேணுன்ற ஞாபகம் வர, அப்போ அவர் வீட்டில் தப்போல்கர் எழுதின சாயி சச்சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான கைட்னஸ் அந்த புக்கை எடுத்து படிச்சிருக்கார். அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முடிச்சிட்டார். தத்தாத்திரேய சுவாமியை தரிசிக்கிறதுக்காக அவர் ஒரு இடத்து சன்னிதானத்துக்கு போயிருக்கார். அப்படி தரிசனத்துக்கு போகும் பொழுது தத்தாத்திரேயருடைய இடத்துல ஒரு சமாதி தரிசனம் கொடுத்துட்டுருக்கு, ஒரு சமாதி தரிசனம் கொடுத்துட்டே இருக்கு. என்னடா அது யாருடைய சமாதி அப்படின்றத ரொம்ப ஆழ்ந்து யோசித்து சிந்திக்கும் பொழுது ஷிரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுடைய சமாதியைத்தான் தத்தாத்திரேயர் எனக்கு காட்டுறார். ஆகையினால பாபா என்னுடைய குருவாக இருப்பாரோ அப்படின்ற எண்ணத்துக்கு வரார், ஷிரடிக்கு வரார். மனசு லயமே ஆகலை. ஒரு சமாதி எப்படியா எனக்கு குருவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். நினைத்து கொண்டு திரும்பி மனசு லயமாகலை. அதுக்கப்புறம் பெட்காம் நாராயண் மகராஜின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மகான் அவரை நாடி போகிறார். அப்போ பெட்காம் நாராயண மகராஜ் என்ன உபதேசிக்கிறார் அப்படின்னா, தத்தாத்திரேய சுவாமி பாபாவுடைய சமாதியை காண்பிச்சு இதுதான் அவனுடைய குருங்கிறது தத்தாத்திரேயரை காமிச்சிட்டார். ஆனால் நீ நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், சாயிநாதர் தான் உன்னுடைய குரு, சாயிநாதர் தான் உன்னுடைய குரு, அவரை கெட்டியமாக இருக்க பிடிச்சிக்கோ அப்படின்னாராம் பெட்காம் நாராயண் மகராஜ். அதுக்கப்புறமா அந்த பக்தர் தாஜிபாவேன்ற பக்தர் பாபாவையே இறுக்கமாக பிடித்து கொண்டு சமாதியை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு பக்தி பண்ண ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கையினுடைய பிறவி பயனை அவர் அடைஞ்சார். அதுபோல் 1900 நானா சாஹேப் சாந்தோர்கர் தீட்சித் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பக்தர் பாலா சாஹேப் பினிவால் என்று சொல்லக்கூடிய பக்தர் தத்தாத்திரேய சுவாமியை அப்படி ஆராதனை பண்ணுவாராம். ஒரு முறை அவர் ஷிரடிக்கு துவாரகாமையில் வந்து பாபாவை அப்படி நிமிர்ந்து பார்க்கிறச்ச 3 தலை கொண்ட தத்தாத்திரேய சுவாமியாவே பாபா அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அங்கேயே வீழ்ந்தார், அங்கேயே சரணாகதி கொண்டார், அங்கேயே பூர்ணமாக தன்னையே கொடுத்துட்டார் சாய்நாதருக்கு. இந்த மாதிரி பாபா துவாரகா மாயில எப்படிப்பட்ட லீலா வினோதங்களை பண்ணியிருக்கார் அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் உணரணும். பகவான் ஸ்ரீ சத்தியநாராயணராகவே பாபா சில பக்தர்களுக்கு நான் சத்தியநாராயணனேன்றதை உணர்த்தியிருக்கார். அப்படி ஒரு லீலை சதாரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், சமர்த்த ராமதாசருடைய புண்ணியபூமி. அங்கே தான் காஞ்சி மகா பெரியவா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடராஜர் கோவில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில். அந்த நடராஜர் கோவில் அடியோட பேத்து மகாராஷ்டிராவில் வச்சா எப்படி இருக்கும், அதை போல் அங்கே காஞ்சி மகா பெரியவா 4 ஸ்டேட்டையும் சேர்த்தாப்புல ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கோபுரத்தை கட்டி அங்கே ஈஸ்வரனுக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சார முறைப்படி அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கார் சத்தாரால. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் சகஸ்ரபுத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். அவர் வந்து தன்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறார். அவர் வந்து பால்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் நைட்டு தூங்குறார். அப்படி தூங்கும் பொழுது ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னா, மெய் மறந்து தூங்குறார். பாபாவுடைய மகா சமாதிக்கு முன்னாடி சத்யநாராயண ஸ்வரூபத்தை வைத்து கொண்டு சத்யநாராயண விரத பூஜை அங்கே நடக்குதாகவும், அந்த சத்யநாராயணனுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பிரசாதம் எல்லாம்
தானாக பாபாவுடைய சமாதி கல்லறைக்குள்ளே போகிறதாவும் அங்கே பாபா எழுந்தருளி இருக்கிறதாவும் அவருக்கு ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்துட்டு இது உண்மையாக இருக்குமோ இல்லை இது ஒரு பொய்யாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தன்னை தானே கிள்ளிக்கிறார். இப்போ நம்மளுக்கும் தான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கனவு வருது. இந்த கனவெல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானத்தினால வருது. ஆனால் ஒரு மகான் சம்பந்தப்பட்டதோ ஒரு ஞானி சம்பந்தப்பட்டதோ இல்லை தெய்வீகமான ஒரு விஷயம் காட்சிகளோ இது எல்லாமே எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிமித்தங்கள் அப்படின்றத நம்ம நல்லா உணரணும். அப்படி இவருக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஷிரடியில் இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டிக்கு ஒரு தந்தி மூலமாகவோ இல்லை எதன் மூலமாகவோ அவர் காண்டாக்ட் பண்ணுறார். ஆமாம், இத்தனாம் தேதி இந்த சமாதி மந்திர் முன்னாடி சத்யநாராயண பூஜை பண்ணோம், நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்றத ரிசல்ட் வந்துச்சு. ஆடி போயிட்டார் அந்த பக்தர். அப்படின்னா பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி நானே சத்யநாராயணன் அப்படின்றத அவர் உணர்த்தியிருக்கார். அப்படின்னா அந்த சகஸ்ரபுத்தேங்கிற பக்தருடைய ஹிருதயம் எவ்வளவு ஒரு கல்மிஷம் இல்லாத உள்ளமாக பக்தி கொண்ட உள்ளமாக இருந்திருக்குங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். அகத்தில் சுத்தம் இருந்தால் ஞானியினுடைய தரிசனமும் ஞானியினுடைய சகவாசமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அடியன் போன வீடியோ சொல்லியிருந்தேன், உள்ளுக்குள்ளே அழுக்குன்னு ஒன்று இருந்தால், தண்ணி தொட்டியில் அழுக்கு இருந்தால் எப்படி தண்ணியை ஜலத்தை ஒரு சுத்தமான தண்ணியை விட்டு அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தானாக போயிடுறத போல் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி பாபாவுடைய மகான்களுடைய பகவானுடைய லீலா வினோதங்களை நம்ம கேட்க சத் சங்கத்து மூலமாக கேட்க உணர உள்ளுக்குள்ளே அதை புகுத்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் தானாக விலகிடும். நமக்கு எது நல்லதோ எது கெட்டதோ எது உசிதமோ எது அசிதமோங்கிறத எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மா நமக்குள்ளே சொல்லி கொடுப்பார்ன்றது பரமசத்தியம். அதை நம்ம எல்லாரும் சாயி நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் சாயி நமக்குள்ளேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார்ன்றத யாரும் உணர்றதில்ல. ஆனால் பல பேர் இப்போவும் பாபா என்கிட்ட பேசின்னு இருக்கார், பாபா எனக்கு இந்த கனவுல இப்படி சொன்னார், பாபா உங்களை இந்த காரியம் பண்ண சொன்னார்னு இன்னொருத்தர் சொல்லுவார். ஆனால் அவர்கிட்டெல்லாம் பேசக்கூடிய பாபா நம்மக்கிட்டலாம் பேச மாட்டார். ஆனால் பேசுவார். அவர் பேசக்கூடியதை கவனிக்கக்கூடிய அந்த பக்குவமும் பக்தியும் பாவமும் நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக பாபா நம்மக்கிட்ட பேசுவார். ஆனால் அவர் பேசணுன்னா, அவர் நமக்கு தரிசனம் கொடுக்கணுன்னா நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும். தேலேன்ற சொல்லக்கூடிய சுவரை நம்ம உடச்சி எடுக்கணும். அகங்காரம், நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை குருநாதர் ஸ்வரூபத்தில் அப்படியே வச்சிடணும், திருவடியில் அப்படியே வச்சிடணும். நான் எனதென்ற அகங்காரம் மமக்காரத்தை குருநாதருடைய திருவடியில் வச்சுட்டு எல்லாம் சுவாமியுடைய கிருப்பை. நம்ம வாழ்க்கையில் துக்கமான காரியம் நடக்குதா, சுவாமியுடைய கிருப்பை. நல்ல காரியம் நடக்குதா, சுவாமியோட கிருப்பை. நமக்கே வியாதி வைக்க முடியாமல் படுத்து கொடுக்கோமா, சுவாமியோட கிருப்பை. பிவி நரசிம்ம சுவாமிகளுக்கு எலும்பு உடஞ்சிட்டு மயிலாப்பூர் பாபா கோவில் கும்பாபிஷேகப்போ 2 நாளுக்கு முன்னாடி அவருக்கு எலும்பு உடஞ்சி படுத்த படுக்கை ஆகிட்டார். ஆனால் ஐயோ பாபா என்னை இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு கதறலை, பாபாவை திட்டலை. அதுவும் பாபாவுடைய கருணைன்னார் அவர். அதுதானே பக்தி. நம்ம அப்படிப்பட்ட பாவத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, சமமான பாவத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா எவ்வளவு அருமையாக இருக்கும். ஆகையினால் பாபாவை பற்றின இது போன்ற லீலைகள் எக்கச்சக்கமாக நிறைஞ்சி கொட்டி கிடக்கு. ஆனால் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய தேடுதல் எல்லாம் இந்த மாதிரி லீலைகளுக்குள்ளேயோ, இந்த மாதிரி சத் சங்கத்தில் நம்ம கேட்கணும், குருநாதருடைய லீலைகளை சொல்கிறாங்களே இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறன்றதோ வரமாட்டேங்குது. ஏன்னா நமக்கு எல்லாமே இந்த உலகாயுதமான விஷயங்களையே நம்ம நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பாபா சொல்கிறார் இல்லையா, என்னுடைய கதைகளில் ஒருத்தன் மூழ்கி நீ பாரு, ஞானமாகிய முத்து மட்டும்தான் கிடைக்காது இல்லைப்பா, உனக்கு இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும், அங்கே போகிறதுக்கு தேவையான அந்த அருளும் கிடைக்குன்றாராம் பாபா. புரியுதுங்களா? அதாவது ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் ஒரு பக்கம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் வச்சுருக்கார், ஒரு பக்கம் வெள்ளி, முத்து, பவளம், தங்கம் எல்லாம் வச்சுருக்கார்.
ஆனால் அவர்கிட்ட வரக்கூடிய எல்லா பக்தர்களும் வெறும் காய்கறியாக வாங்கிட்டு போகிறாங்களாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஞானம், பக்தி, வைராக்கியம், இந்த உத்தமமான நமக்கு மனுஷ பிறவியினுடைய தாத்பரியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தத்துவத்தை போதிக்கக்கூடிய, இங்கே ஞானத்தை உணர்விக்கக்கூடிய விஷயத்தை யாரும் நாடுறதில்ல. வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் வாங்க தான் வராங்க எங்கிட்ட அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். அதே தான் வள்ளலார், கடை விரித்தேன் கொள்வாரில்லை மூடினேன் போயிட்டேன்னார் அவர். அதே போல் பாபா, என்னுடைய கஜானா நிரம்பி வலியுது, எல்லாரும் எடுத்துக்குங்க எடுத்துக்குங்கன்ற, ஆனால் எல்லாரும் கூட கூடுன்றாங்க, நான் என்ன பண்ணுறதுன்றார் பாபா. அந்த மாதிரி நிறைய லீல வினோதங்கள் பாபா பண்ணியிருக்கார். சொல்லக்கூடிய நாவுக்கு குருவுடைய கிருப்பை, கேட்கக்கூடிய காதுக்கு குருவுடைய கிருப்பை, சுற்றி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, புல், பூண்டு சர்வ ஜீவராசிகளுக்கும் அந்த அனுகிரகம் போய் சேரும். எங்கே பாபாவினுடைய வரலாறுகள், கதைகள் சொல்லப்படுதோ, பாபா எல்லா திசையும் இருந்து கொண்டு ஆனந்தமே வடிவான சொரூபத்தோட உட்கார்ந்து ரசிப்பாராம் பாபா. அதனால் அவருடைய லீலைகளில் நம்ம மனசை மூழ்கடிச்சினாலே அதுவே ஒரு தியானமாக போயிடும், அதுவே ஒரு பக்தியாக போயிடும், அதுவே ஒரு ஞானத்தை கொடுத்துரும், அதுவே மோட்சத்தையும் கொடுத்துருங்கிறதுல ஐயமே இல்லைங்க. அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லக்கூடிய 4 மோக்ஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒத்த திருவடி கொடுக்கும்னா அந்த ஒத்த திருவடியை நம்ம எவ்வளோ கெட்டியமாக பிடிச்சிக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். இப்போ இந்த 3வது பாகத்தை இப்போ முடிச்சுப்போம். அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய லீலைகளை நம்ம சுவாமி கிருப்பையால் அனுபவிப்போம். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய். சாய்ராம்.